எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு 300 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதை துண்டு துண்டாக வெட்டி எடுத்து இதில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் சாதாரண அரிசி வேணாலும் சாதாரண அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 3 லிட்டர் குக்கரில் வந்து 2 குழிக்காண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது விருந்தினர் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. கடுகு உளுந்தம்பரு போட்டு வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அதை தனியாக எடுத்து கழுவி தனியாக வச்சுக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் வந்து டபுள் த அமௌண்ட் வந்து நீங்கள் தக்காளி அந்த ஜூஸை ஊற்றிட்டு மீதி வந்து பத்தாது வந்து மீதி வந்து அதை வந்து அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியில் வந்து டபுள் த அமௌண்ட் வந்து அந்த தக்காளி இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கப்பு வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அரிசியை எடுத்து அதில் போட்டுட்டு கழுவி வச்ச அரிசி எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வந்து 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை மாதிரி சமைச்சி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க. எந்த காரமும் உரப்பும் இல்லாமல் தான் இருக்கும். இந்த மாதிரி சமைச்சி கொடுத்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி. நன்றி.